சீமோன் என்ற பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவர் பயங்கரமான மாய வித்தைக்காரர். பார்த்துங்களேன், அவருடைய மேஜிக்லாம் பண்ணி தேவனுடைய பெரிய சக்தியை இவன் தான் அப்படின்னு ஜனங்களை நம்ப வச்சுக்கிட்டு இருந்தான் பாருங்க. ஆனா இங்க பிலிப்பு ஏசப்பாவுடைய நாமத்தினால சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அற்புத அடையாளங்கள் பயங்கரமா நடக்குது. சரி, இவர் தான் இப்படி பண்ணாருன்னு பார்த்தா, கூடவே இப்ப பேதுரும் யோவான்னு நினைக்கிறேன், 2 பேரும் இந்த இடத்துக்கு வராங்க. இவங்க பாத்தீங்கன்னா அப்படியே இந்த ரட்சிக்கப்பட்ட ஆட்கள் மேல கையை வச்சு ஜெபிக்கும் போது எல்லாம் பரிசுத்த ஆவினால நிரப்பப்படுறாங்க. இவன் அப்படியே பாக்குறான், பிரமிப்படைகிறான். என்னடா இது, இவன் இப்படி பண்ணா, அப்புறம் அற்புத அடையாளம் நடக்குது, பிசாசெல்லாம் ஓடுது, வியாதியெல்லாம் சுகமாகுது. சரி, இவன் தான் சூப்பர்மேன் பார்த்தா, இவனை காட்டில 2 சூப்பர்மேன் வந்துக்கிறானுங்க. இப்ப இவனுக்கு கையை வச்சவன அப்படியே அபிஷேகம் இறங்குது, எல்லாம் அந்நிய பாஷை பேசுறான், தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேதுருக்கிட்ட இவர் என்ன பண்றாரு, இன்ட்ராக்ட், நான் பணம் கொஞ்சம் கொடுக்குறேன், எனக்கு அந்த வரத்தை கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறான். நல்ல கவனிங்க. அப்போ பணத்தினால எதையும் சாதிச்சிடலாம், பணத்தை வச்சு ஒருத்தனை அமைக்கிடலாம், பணத்தை வச்சு ஒருத்தனை நம்ம இது விலைக்கு வாங்கிடலாம் நினைச்சிருக்கீங்கன்னா, வேதம் சொல்லுது, இந்த துர்க்குணம் உன்னோட மண்ணா போகணும், நாசமா போகணும். அப்போ பண விஷயத்துல நாம எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்க. பணத்தினால நாம சில பேரை நம்ம அப்படியே நமக்கு ஏத்தாப்புல மாத்தணும்னு நினைக்க, அதுவே பொல்லாத குணம். பணம் கொடுக்கிறது கர்த்தர் உன்னுடைய தேவைக்காக கொடுக்கிறார், அதோடு கூட உன்னை கொண்டு அநேகரை ஆசீர்வதிக்கும்படியாக கொடுக்கிறார். தாவீது அப்படிதான், என் செல்வம் எனக்கு வேண்டியதா இராம மகா ஆத்துமாக்களுக்கு வேண்டியதா இருக்குன்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க. கர்த்தர் உங்களுக்கு பணத்தை கொடுத்தாருன்னா நீங்க மட்டும் வச்சுக்கிறதுக்கு இல்லை. நல்லா கவனிங்க. உங்க மூலமா எத்தனையோ பேர் அதுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தேடி எடுத்துட்டு போய் கொடுத்து உதவி செய்து அதன் மூலமா ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்க தான் தேவன் விரும்புகிறார். ஆனா இந்த பணத்தை வச்சுக்கிட்டு பெருமை பாராட்டுறதோ, அதை வச்சுக்கிட்டு சில காரியங்களை தப்பா மிஸ்யூஸ் பண்றதுக்கு நம்ம பயன்படுத்தணும்னா அது நம்மளோட நாசமா போயிடும் சொல்றாரு. நல்லா கவனிங்க. பணத்தை வச்சு பெருமை பாராட்டாதீங்க, நகையை வச்சு பெருமை பாராட்டாதீங்க, என்கிட்ட இருக்க வீடு வாசலை வச்சு பெருமை பாராட்டாதீங்க, என்கிட்ட இருக்க ஐஸ்வர்யத்தை வச்சு பெருமை பாராட்டாதீங்க, என் உற்றார் உறவினர்லாம் இப்படிப்பட்ட ஆட்களை அவ்வளவுதான் அப்படின்னு பார்த்து சொல்லி நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வீண் பெருமைகள் நமக்குள்ள வெளிப்படாதபடிக்கு நம்ம விலக்கி காத்துக்கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் தேவ பிள்ளைய, கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறோம் இல்லையா? இந்த சீமோனை பார்த்து பேதுரு சொன்னான், இருந்தாலும் நீ இந்த துர்க்குணத்தினால உனக்கு இந்த பெரிய ஆபத்து வராமல் இருக்குன்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனந்திரு, ஒருவேளை உனக்கு இதை மன்னிக்கப்படலாம்னு சொல்றார். யோசித்து பாருங்க. இன்னைக்கு துர்க்குணம் ஏன் வருது? பணத்து மேல இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, இதை வச்சு சாதிச்சிடலான்ற ஒரு ஆணவம், அந்த திமிரு, அது இருக்கக்கூடாது. அந்த அகங்காரம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. அதனாலதான் சீமோன் இந்த இடத்துல நாசமா போக இருந்தான். நல்ல வேளை பேதுரு ஒரு ஆலோசனை கொடுத்து அவனை காப்பாத்திட்டார். அல்லேலூயா.